السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவியர்களே, பெற்றோர்களே, தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. கண்ணியமிகு மாணவர்களே, பாடம் நடத்தும் போது பேசாதீங்க, குறிப்பிடுங்க. மேலே இருக்கக்கூடிய மாணவியர்கள் தயவு கூர்ந்து பாடம் நடத்தப்படும் போது குறிப்பிடுங்கள், பேசாதீங்க. தாய்மார்கள் அதே போல தந்தைமார்கள் பாடம் நடத்தப்படும் போது பேசாமல் அமைதி காத்து சொல்லப்படும் விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்கு முந்தைய தொடரில் நாம் பார்த்த தொடர் என்ன? சொல்லுங்கம்மா நுஅமான். பிர்ருல் வாலிதைன், ஹுகூகுல் வாலிதைன், ஃபதாயிலு பிர்ரில் வாலிதைன். 3 தலைப்புகள்ல பல தொடர்களாக நாம பார்த்தோம். பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், நன்மை செய்தல், பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய நிலைகள், பெற்றோருக்கு மாறு செய்வதால் ஏற்படும் பாவம், பெற்றோருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கும் நன்மைகள். இந்த பாடங்களை எல்லாம் எழுதி வாழ்க்கையில யார் யாரெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அதாவது பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகள் யார் யார் வாழ்க்கையில செயல்படுத்துறீங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உமர், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். முபீன், வேறம்மா? மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்னம்மா? அர்ஹம், நுஅமான். எல்லாரும் நீங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் பெற்றோருக்கு பணிவிடை செய்றீங்க, நன்மை செய்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹுகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய நிலைகள் என்னென்ன என்பதை பற்றி படித்தோம். அந்த நிலைகளை விட்டு விலகி கொண்டீர்களா? பெற்றோருக்கு முன்னால சப்தமிட்டு பேசுறது, பெற்றோரை நோவினைப்படுத்துவது, அவங்கள்ட்ட வேலையை வாங்குறது, இந்த மாதிரியான செயல்களை விட்டு தவிர்த்து கொண்டீர்களா? என்னம்மா முஹ்சின், உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால பணிவா பேசுறீங்களாமா? கொண்டு வந்துட்டீங்களா அந்த நல்ல பழக்கத்தை? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபரும் நடத்தப்படும் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யுங்க. என்னம்மா இப்ராஹிம், முபீன், ஹஃபீப், புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இன்றைய தொடர் என்னன்னு சொன்னா, உமூருன் முஹிம்மத்துன். உமூரும் முஹிம்மா, முக்கியமான விஷயங்கள். யாருக்கு முக்கியமானது? ஒவ்வொரு பெற்றோருக்கும் முக்கியமான விஷயங்கள். பெற்றோர் பிள்ளைகள் மனதில் விதைக்க வேண்டிய, பிள்ளைகளிடத்தில் விதைக்க வேண்டிய மிக அவசியமான விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? இந்த விஷயங்களை இந்த பாடத்தில் கேள்வியாக கேட்டு பதில் சொல்லக்கூடிய முறையில கற்றுக்கொள்ள போறோம். இப்ப நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். இதுல சொல்லப்படும் விஷயங்களை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும். நீங்க பெரியவங்களா ஆகும்போது அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சிறந்த வாழ்க்கையை கொடுப்பானாக. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு பருவத்திலிருந்து கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. மேல இருக்கக்கூடிய தாய்மார்கள், கீழே இருக்கக்கூடிய தந்தைமார்கள் இந்த உபதேசங்களை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கேள்வியாக கேட்டு அதே கேள்விக்கு பதிலாக சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கேள்வி பதில்களின் அடிப்படையில், இந்த மிக முக்கியமான விஷயங்களின் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இந்த முக்கியமான விஷயங்களை தங்களுடைய பாதையின் வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக
அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அல்லாஹுடைய அனுமதியினால். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதே கிடையாது. மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதே கிடையாது. பெரும்பாலான பெற்றோர்கள் ரைம்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, பாட்டுகள் கற்றுக் கொடுக்குறாங்க, இன்னும் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் ரொம்பவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் முஸ்லிமான ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையான விஷயங்களை சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதைத்தான் இந்த வகுப்புல இந்த தொடர்ல பார்க்க இருக்கின்றோம். கேள்வியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், முதலாவது மன் அன்த, நீ யார்? மகன் மகள்கிட்ட நீ யார் என்று கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பிமன் லா புத்த அன் ததஷப்பஹ், யாரை நீ முன்மாதிரியாக, யாரை நீ ஃபாலோ பண்ண வேண்டும், யாருக்கு ஒப்பாக நீ நடக்க வேண்டும், யாரை போன்று நீ நடக்க வேண்டும். சரிங்களா? யாரை போன்று நீ நடப்பது உனக்கு அவசியம். அடுத்து யாரை நீ ஃபாலோ பண்ண வேண்டும். அடுத்து யாரை முன்மாதிரியாக, குதுவத்தக், குதுவா அப்படின்னு சொன்னா முன்மாதிரி. வமன் ஹுவ குதுவத்துக், உன்னுடைய முன்மாதிரி யார்? சரிங்களா? ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து என்ன கேள்வி கேட்க வேண்டும்? நீ யார்? யாரை போல நீ நடக்க வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? யாரை ஃபாலோ பண்ண வேண்டும்? யாரை நீ முன்மாதிரியாக எடுத்து அந்த மனிதரை பின்பற்றி நடக்க வேண்டும். சரிங்களா? இதான் மிக முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விய கேட்டுட்டு மன் அன்த, மகனே நீ யார்? நீ யார்? இப்னி அல் காலி இப்னத்தி அல் காலியா, நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம், உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். உங்களுடைய பெற்றோரை எப்படி கூப்பிடணும்? முஹ்சின் எப்படி கூப்பிடணுமா? என் அருமை தந்தையே, என் அருமை தாயே என்று கூப்பிடணும். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எப்படி கூப்பிட வேண்டும்? என் அருமை மதிப்பு மிகு மகனே. காலியா என்று சொன்னால் மதிப்பு மிகு, மதிக்கத்தக்க என் அருமை மகனே, மதிக்கத்தக்க என் அருமை மகளே, என்னுடைய மகளே, மதிப்புமிகு என்னுடைய மகனே என்று உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கூப்பிட வேண்டும். சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில தான் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்போதும் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மகனே நீ யார்? மதிப்புமிகு மகனே மகளே நீ யார் அப்படின்னு கேட்டு நாமளே என்ன செய்யணும்? பெற்றோராக உள்ளவங்களே பதில் சொல்லி கொடுக்கணும். நஹ்னு முஸ்லிமூன், நாம் முஸ்லிம்கள். நாம் யார்? முஸ்லிம்கள். அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்காக வேண்டி நம்மை படைத்துள்ளான். அவன் ஒருவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. வஇபாதத்துல்லாஹ், அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துவது, அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருப்பது, அதுதான் நம் மீது கடமையான மிக பெரிய காரியமாகும். முதலாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் எது? விஷயம் எது? அல்லாஹுவை மட்டும் நாம் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. அதுதான் நம் மீது கடமையான மிக பெரிய காரியமாகும். அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்துள்ளான்.
நம்மை படைத்தது நோக்கம் என்ன? அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை படைத்துள்ளான். قال تعالى அல்லாஹ் கூறுகிறான், وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அல்லாஹு தஆலா கூறுகிறான், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் எதற்காக படைத்துள்ளான்? அவனை வணங்குவதற்காக படைத்துள்ளான். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொண்டு அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி படைக்கப்பட்டதின் நோக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளையிலிருந்து விதைக்க வேண்டும். எப்படி சின்ன பிள்ளையிலிருந்து ஸ்கூல் பாடங்களை சொல்லி சொல்லி 1 2 3 சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க, மூக்கு காது அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயமாக எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? சின்ன பிள்ளையிலிருந்து எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் முஹ்சின்? அல்லாஹு தஆலா ஜின்களையும் மனிதர்களையும் அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்துள்ளான். எனவே நம்மை எதற்காக படைத்துள்ளான்? அவனை வணங்குவதற்காக. இரண்டாவது கேள்வியாக கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, கைஃப தகூனு இபாதத்துனா லில்லாஹ். நாம் அல்லாஹ்வை வணங்குவது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும்? சரிங்களா? இதற்கான பதில் தகூனு இபாதத்துனா லில்லாஹ். நாம் அல்லாஹ்வை வணங்குவது இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை செய்வதன் மூலமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களாமா? எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய இபாதா வணக்கம்? எப்படி இருக்கணும்? அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட கட்டளைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஈமான் கொள்வதை போல, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, பெற்றோருக்கு நன்மை செய்வது. பெற்றோருக்கு நன்மை செய்வதின் அரபு வாசகம் என்ன இப்ராஹிம்? பெற்றோருக்கு நன்மை செய்தல், அதனுடைய அரபு வாசகம் என்ன? அரபியில் எப்படி சொல்லப்படும்? பிர்ருல் வாலிதைன். பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், நன்மை செய்தல், துஆ செய்தல், குர்ஆனை ஓதுதல், இன்னும் இது அல்லாத அல்லாஹ் கட்டளையிட்டுள்ள கட்டளைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹுவை வணங்க வேண்டும். நுஅமான், நீங்களும் இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் எதற்காக படைத்துள்ளோம்? இபாதத்துன் லில்லாஹ், இபாதத்துல்லாஹ், அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம். சரிங்களா? நம்முடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவை நாம் வணங்குவது அல்லாஹ் எதை தடுத்துள்ளானோ அப்படியான செயல்களை விட்டு விடுவதன் மூலமாக அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும். உதாரணமாக இணை வைத்தல். இணை வைத்தலை அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான். அல்லாஹுக்கு இணை வைப்பது கூடாது. அதே போல திருடுவது கூடாது, அல்லாஹ் தடுத்துள்ளான். பிறருடைய பொருளை திருடுவது கூடாது. பிறருடைய பேனா, பென்சில், பிறருடைய நோட்டு, வாட்ச், பாக்ஸ், பேக், இது போன்றவைகள் என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை, பெற்றோருடைய பணம், பாப்பாவுடைய பணம், உம்மாவுடைய பணத்தை என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. அண்ணனுக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை நாம் என்ன செய்யக்கூடாது? திருடி சாப்பிடக்கூடாது. தம்பிக்கு வைக்கப்பட்டுள்ள பொருளை என்ன செய்யக்கூடாது? திருடி சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இது எல்லாவற்றையும் திருடுவதை அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? தடுத்து விட்டான். புரியுதுங்களாமா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஷைத்தான் திருடக்கூடிய எண்ணத்தை போடுவான். திருடி சாப்பிடு. ஆனா என்ன செய்யக்கூடாது? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது, திருடக்கூடாது. அதே போல அல்லாஹ் தடுத்த
காரியங்களில் உள்ளதுதான் இசை கேட்பது. பாட்டு, நாடகம், சினிமாக்கள் பார்ப்பது, பாட்டு கேட்பது. பாட்டு சொன்னா இசை உள்ள பாட்டு கேட்பது கூடாது, அல்லாஹ் தடுத்து விட்டான். இன்னும் இது போன்ற அல்லாஹ் தடுத்த காரியங்கள், அந்தந்த அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்வதன் மூலமாக அல்லாஹவை வணங்க வேண்டும். புரியுதுங்களா? இதை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மகன் பாட்டு கேட்கக்கூடிய நிலையை பெற்றோர் பார்த்தால், மகனே, அல்லாஹு தஆலா பாட்டு கேட்பதை தடுத்து விட்டான், சினிமா பாட்டு கேட்பதை அல்லாஹ் தடுத்து விட்டான். படம் பார்க்கக்கூடிய பெண்ணாக தன் மகளை பெற்றோர் பார்த்தால், மகளே என்ன செய்ய வேண்டும்? மகளே, படம் பார்ப்பதை, சினிமா பார்ப்பதை அல்லாஹ் தடுத்து விட்டான். இதே போல புறம் பேசுவது, பொய் பேசுவது, மகன் மகள் பொய் பேசினால் பெற்றோர் மீது கடமை இந்த ஹதீஸை நினைவுபடுத்தி மகளையும் மகனையும் பொய் பேசுவது தடுப்பது கடமையாகும். இன்னல் கதிப ஃபுஜூருன், பொய் பேசுவது பாவமாகும். சொல்லுங்க, இன்னல் கதிப ஃபுஜூருன், பொய் பேசுவது என்னதுமா? பாவம். இது போல என்னென்ன காரியங்களை அல்லாஹ் தடுத்துள்ளானோ அந்த காரியங்களை விட்டு விடுவதன் மூலமாக அல்லாஹுவை வணங்க வேண்டும். சரி, பிமன் நதஷப்பஹு, யாரை போல நாம இருக்கணும்? யாரை போல, யாரை போல நாம் இருக்க வேண்டும்? நஹ்னு முஸ்லிமூன், நாமெல்லாம் யார்? முஸ்லிம்கள். முஸ்லிமானவர்கள் யாரை போன்று நடப்பது முஸ்லிமானவருக்கு அவசியமாகும்? உதாரணமாக, நடிகர்களை போல இருக்கலாமா? நடிகைகளை போல அவங்கள போலவே ட்ரெஸ் போடுறது. சில பசங்களை நீங்க பார்க்கலாம், அவங்க நடிகர்களை போலவே ட்ரெஸ் போடுவாங்க. சில பசங்களை நீங்க பார்க்கலாம், சில பிள்ளைகளை நீங்க பார்க்கலாம், பாட்டு பாடக்கூடிய பெண்களை போல அவங்களுடைய பாவனை இருக்கும். அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்க தலை சீவுவது பார்த்தீங்கன்னா நடிகர்களை போல தலை சீவாங்க. பாட்டு பாடக்கூடியவர்கள், பாட்டு பாடக்கூடிய பெண்கள், விளையாடக்கூடிய ஆண்கள், விளையாடக்கூடிய பெண்கள் அவர்களை போல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனா சில பிள்ளைகளை நீங்க பார்க்கலாம், ஃபுட்பால் வீரர்களை போல முடிய வெட்டுறது, ட்ரெஸ் போடுறது, ஷூ போடுறது, ஷர்ட் போடுறது, பேண்ட் போடுறது. பெண் பிள்ளைகள் நடிகைகளை போல ட்ரெஸ் போடுறது, அவங்கள போலவே ஸ்டைல் பண்றது, இதெல்லாம் கூடாது. முஸ்லிம்கள் யாரை போல நடக்க வேண்டும்? சரிங்களா? சஹாபாக்கள், நல்லோர்களான சஹாபாக்களை போல நடக்க வேண்டும். உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யாரை போல நாம இருக்க வேண்டும்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தினுடைய உண்மையாளர், உண்மையை பேசிய மனிதர், சஹாபாக்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர். இந்த உம்மத்தினுடைய சிறந்த மனிதர் யார்? அபூபக்கர் சித்தீக் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை போல நாம இருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மை பேசக்கூடிய நபித்தோழராக இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில உண்மையை பேசுவேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருந்தார்கள். நானும் நீதத்துடன் நடக்கக்கூடிய மனிதராக இருப்பேன். சிறந்த வீரராக இருந்தார்கள், நானும் சிறந்த வீரராக இருப்பேன். அப்படி அவங்கள போல நடக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த தலைவராக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த தலைவராக இருந்தார்கள். நானும் அவர்களை போல இருப்பேன். புரியுதுங்களா?
இந்த மாதிரி நாம இருக்கணும். அதே போல பெண் பிள்ளைகள் மாணவியர்கள் எப்படி இருக்கணும்? யாரை தனக்கு முன்மாதிரியாக யாரை போல அவங்க நடந்து கொள்ள வேண்டும்? சஹாபிய பெண்மணிகளை போல இருக்க வேண்டும். நல்லோர்களான சஹாபிய பெண்மணிகள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரை போல இருக்க வேண்டும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போல இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால், அந்நிய ஆணாக இருந்த அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். கல்வி கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் சிறந்த முன்னோடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனை மதித்து ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்தில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் முன்மாதிரியான பெண்மணிகள். அவர்களை போல மாணவியர்கள், தாய்மார்கள் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். யாரை போல நடக்க முயற்சி செய்ய வேண்டும்? சஹாபிய பெண்மணிகளை போல. சரிங்களாமா? நடத்தும் போது கூர்ந்து கவனி, நேர கவனி, நோட்ஸ் எடுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் சாலிஹான நல்ல குடும்பங்கள் அல்லாஹ் கொடுப்பானா. அப்ப நீங்கெல்லாம் உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடன் பிறந்த சகோதரிகளுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். என்னுடைய அருமை சகோதரியே, என்னுடைய தாயே, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போல வாங்க, ஹதீஜா ரலியல்லாஹுவை போல நீங்க இருங்க. உங்க மேல கடமை இருக்குது தான். நோட்ஸ் எடுங்க, எடுத்து சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல நீங்க வர முயற்சி செய்யணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல வர முயற்சி செய்யணும். நடிகர்களை, ஃபுட்பால் வீரர்களை, கிரிக்கெட் வீரர்களை போல இருப்பதை விட்டு விடணும். ஸ்டைலிங் பண்றது, முடி வைக்கிறது எல்லாத்தையும் விட்டு விடணும். விட்டு விடுவீர்களா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? இப்ப எல்லா விஷயத்திலும் யாருக்கு ஒப்பாக நாம் நடக்க வேண்டும்? யாரை போல நாம் நடக்க வேண்டும்? நல்லோர்களை போல நாம நடக்க வேண்டும். ஆண்களாக உள்ளவங்க நல்ல மனிதர்களை போல நடக்க வேண்டும். சஹாபாக்களை போல நடக்க வேண்டும். பெண்ணாக உள்ளவங்க சஹாபிய பெண்மணிகளை போல நடக்க வேண்டும். சரிங்களாமா? அவங்களுக்கு ஒப்பாக நடக்க வேண்டும். சரி, எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நம்ம சஹாபாக்களை போல, சஹாபிய பெண்மணிகளை போல நடக்க வேண்டும்? ஆடை அணிவதில் சஹாபாக்களை போல நாம நடக்க வேண்டும். சரிங்களாமா? ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைட்டான ஆடைகளை போடுறது, நடிகர்களை போல போடுறது, எதெல்லாம் கூடாது. நல்ல அழகான ஆடைகளை உடுத்த வேண்டும். பெண்மணிகளுக்கும் அதே அட்வைஸ் தான். இப்ப உள்ள நிறைய பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க? டைட்டா அணிவிக்கிறாங்க. மாற்று மதத்தவர்களுடைய ஆடைகளை அணிவிக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் தவறு. நடிகைகளை போன்ற ட்ரெஸ் அணிவிக்கிறாங்க, அதெல்லாம் தவறு. யாரை போல அணிவிக்க வேண்டும்? சஹாபிய பெண்மணிகள் எப்படி விசாலமான ஹிஜாபை, விசாலமான ஆடைகளை அணிந்தார்களோ அவ்வாறான நல்ல ஆடைகளை, பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அணிவிக்க வேண்டும். ஆண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு அணிவிக்க கூடாது. பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. சரி, அதே போல பேச்சுவார்த்தையில் சஹாபாக்களை போல பேச வேண்டும். ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது சலாம் சொல்லுதல், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். புரியுதுங்களா? சந்திக்கும் போது ஹாய், ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. சந்திக்கும் போது சலாம் சொல்லாம இந்த மாதிரியான வார்த்தைகளை முதல்ல பேசுவது சிறப்பல்ல. முதலில் பார்த்தவனே எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன முஹ்சின், உங்க நண்பரான நுஅமானை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? முதலில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன இப்ராஹிம் நண்பரை, முஸ்லிமா நண்பரை பார்க்கும்போது முதலில் என்ன சொல்ல வேண்டும்? சலாம் சொல்ல வேண்டும். இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். ஐ ஆம் ஃபைன் என்று சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? சஹாபாக்களை போல ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்று துஆ செய்யக்கூடியவர்களாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நல்ல பண்புகளில் சஹாபாக்களை போல நடக்க வேண்டும். நல்லவர்களான நபி தோழர்களை போல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல. உதாரணமாக உண்மை பேசுவதற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபி தோழரின் பெயர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நீதத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சஹாபியார், எல்லா சஹாபாக்கும் நீதமானவர்கள் தான், உண்மை பேசக்கூடியவர்கள் தான். அவங்களுடைய வரலாற்றில் நமக்கு முன்மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. எனவே ஒழுக்கத்தில் யாரை நாம முன்மாதிரியாக, யாருக்கு ஒப்பாக நாம் நடக்க வேண்டும்? யாரை போல நடக்க வேண்டும்? சஹாபாக்களை போல நாம் நடக்க வேண்டும். நஹ்னு முஸ்லிமூன் ஃபநஹ்னு முஸ்லிமூன், நாமெல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தி உள்ளான். இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை விட மிக சிறந்த மார்க்கமாகும். நம்முடைய அகீதா மிக சிறந்த அகீதாவாகும். நம்முடைய வணக்கம் என்பது மிக சிறந்த வணக்கமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ் ஏவக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி கற்றுக் கொடுக்கணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை அடுத்த வகுப்புகளில் நாம பார்ப்போம். சரிங்களா? நல்ல பண்புகளில், மார்க்கத்தை பின்பற்றுவதில் நல்லவர்களான சஹாபாக்களை போல நாம நடக்க வேண்டும். சரிங்களாமா? குறிப்பிடுத்தீங்களா? சரி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.